காடை தொக்குக்குப்பா. இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கணும், வறுக்கணும், இதெல்லாம் வறுத்து நுணுக்கிக்கணும். காடை தொக்குக்கு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா வெடிக்க வெந்தயம் போட்டுக்கிறோம். இப்போ வரமிளகா கொஞ்சம் போட்டுக்கிறோம். வெந்தயம் வரமிளகா நல்லா தேர்ந்துருச்சு. வெந்தயம் வரமிளகா கடுகுலாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து கொட்டிக்கலாம். காடை தொக்குக்கு ஆயில் காஞ்சிருச்சு. காடை தொக்குக்கு காடையை வதக்கிக்கிறோம். வதக்கி வேக வைக்கணும். இப்போ வதக்குறோம். உப்பு போட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். உப்பு போட்டுக்கிறோம். வதக்குறோம். வதங்கிருச்சு ஐசை காடை. இப்போ தண்ணி ஊற்றி அவிக்க போகிறோம். அடுப்பு ஊற்றிக்கிட்டு காடை வெந்துக்கிட்டு இருக்குப்பா. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். எடுத்துட்டு திருப்பி இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ காடையை ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். காடை தொக்குக்கு காடை எண்ணெய் ஃப்ரை பண்ணிக்கிறோம். எண்ணெய் சட்டி இறக்கி வச்சுட்டு காடை தொக்குக்குப்பா காடையை அவிச்சு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வெறும் கறியாக எடுக்கிறோம். அதை கறியாக எடுத்துட்டு தான் காடை தொக்கு ரெடி பண்ண முடியும். இது 1 மாதம் வரைக்கும் தாங்கும்பா. ஆனால் அப்படியே ஊறுகாய், இந்த ஊறுகாய் இருக்க காடை ஊறுகாய் நல்லா 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். தெளிவாக எடுப்பா. இப்படிதான் படுக்கிறேன். எடு பார்த்தோம். போதும். காடை தொக்குக்கு காடையை நல்லா பொரித்து மிக்சியில் அப்படியே அரிச்சாச்சு. கறியாக எடுத்து இப்போ நம்ம தொக்கு ரெடி பண்ண போகிறோம். காடை தொக்கு போட போகிறோம். காடை தொக்கு போட போகிறோம். அதுக்கு ஆயில் ஊற்றிக்கிறோம். காடை தொக்குக்கு ஆயில் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் போட்டுக்கிறோம் காடை தொக்குக்கு. சோப்பில் கொஞ்சம் போட்டுக்கிறோம். காடை பொரிச்சதை போட்டுக்கிறோம். காடை பொரிச்சதை போட்டுக்கிறோம்பா. காடை பொரிச்சு நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, போட்டுக்கிறோம். கிண்டு சமையல் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இங்கே பூண்டு கொஞ்சம் பேஸ்ட் போட்டுக்கிறோம்.
பார்த்தீங்கன்னா வரமிளகா வறுத்ததை பொடிப்பாது வறுத்து நுணுக்கின பொடி அது கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஊறுகாய்க்கு தொக்குக்கு இந்த புளி கொஞ்சம் வச்சுக்கிறோம்ப்பா மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம்பா போடுறா சாப்பாடு எடுத்துரும் சாப்பாடு எடுத்துடலாம் காலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு பண்ணுறோம் சட்டையை கழுவி கொண்டு